தெய்வமெல்லாம் வேண்டிட்டேன் ஐயா. விதிகாசம் என்பது எத்தனை? அது தெரிஞ்ச நான் வாத்தியரா இருக்க மாட்டேன் சொல்லு போ. ஒன்று ராமாயணம். ஒன்று ராமாயணம். ராமாயணத்திலே வாலிக்கு மோசம் கொடுத்தார். ஆமாம். பாரத்துல கர்ணனுக்கு மோசம் கொடுத்தார். இப்ப காலம் சென்ற ஒரு பேர் என்ன? தங்கவேல். தங்கவேல் அப்பா. ஆமா. அவங்க மனைவி பெயர் லட்சுமி. லட்சுமி. இன்னும் உற்றார் உறவர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நாடகத்தை வச்சிருக்கின்றார்கள். ஆனா நாடகம் என்ன நாடகம் தெரியாது. எனக்கு தெரியாது. அவன் கணக்கு பாக்குறான் எங்கு காலன் வந்தாலே எங்கு கடலே கணக்கு பாக்குறான் எங்கு காலன் வந்தாலே எங்கு கடலே காலம் சென்ற ஆனா அப்பேற்பட்ட வாரிக்கு மோட்சம் கொடுத்தார் யாரு? ராமர். பகவானவர் அண்ணனுக்கு மோட்சம் கொடுத்தார். விடிய விடிய காலம் சென்ற தங்கவேல் சொர்க்கம் சேரும்படி இந்த ஊரோர் விருப்பம்படி இந்த இரவு நாடகம் விடிய விடிய இவருக்கு சொர்க்கம் இப்படி சொர்க்கம் ஊரோர் இந்த நாளைக்காக நடத்துவன ஏனுங்கள் ஊரோர் இருக்குது. ஊரோர்களும் ஒன்றுதான். இந்த ஐயாவுக்கு இத போல நாடகம் யாருக்கு அதிகம்? ஆமாங்க, இவருக்கு மட்டும் அமைஞ்சிருக்குது. இந்த இரவு நடத்தக்கூடிய நாடகம் தர்மர் அசுமதி யாகம். தர்ம அசுமதி யாகம். ஒப்புருவாகன சண்டை. ஏன் மொட்டையா சொல்லிட்டா எப்படி ஆவர்த்து? ஆண்டு மகாராஜனானவர் இறந்தவர் சொர்க்கம் சேரவில்லை. அதனால் இப்ப தர்மராஜர் அந்த யாகத்தை முடித்தால் ஆண்டுராஜருக்கு சொர்க்கம் கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ தெரியாது. ஆனா இவருக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும். அப்பேற்பட்ட நாடகத்தை சித்திரை 8 வரைக்கும் நடத்த முன்
கொண்டு வந்திருக்கின்றோம். இதில் எத்தனையோ புறப்பாடு இருக்கலாம். தங்கள் கிரகத்திலே ஒரு பிள்ளையார் தவறு செய்து விட்டார். எப்படி மன்னித்து ஆள்கொள்ளீர்களோ அதை போலவே இந்த 17 பேர்களையும் மன்னித்து ஆள்கொள்ள வேண்டும் என்று என் சிறந்தாய்ந்து என் கரங்குவித்து பத்திர வைப்பாடு செய்கிறேன். இது காரணத்தை யார் தெரியுமா? இல்லையா? அஷ்டாவரத்தை ஆண்டு வரக்கூடிய ராஜராஜன் தற்போர் அந்த ஒரு நாளுக்கு அதை